திமுக தான் இடுப்புல கட்டியிருந்த துண்டை தோல்ல போட வச்சு செப்பு போட வச்சு இந்த கோவில் இடுப்புல இருந்த துண்டை தோல்ல போட்டா கீழே அம்மனமா இருந்தமா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த துண்டை அப்படியே வச்சுட்டு தோல்ல ஒரு துண்டு போடணும். அப்படின்னா நாங்க என்ன அம்மனமா கோமணம்ல அப்படி கோமணம் கட்டாம அம்மனமா தெரிஞ்சோமா? இதெல்லாம் அசிங்கப்படுத்துறதா இல்லையா? பெரியார் வந்து அவர் சொல்றாரு ஒருத்தர் RS பாரதி என்கிட்ட சீமா பாட்டிக்கெல்லாம் நாங்க தான் ரவுக்க போட்டோம்னு. என் பாட்டிக்கு போட்டீங்க, கருணாநிதி அம்மாவுக்கு போடலையா? இதெல்லாம் கொழுப்பான பேச்சு இல்ல. ஒரு பெரிய மனுஷன் பேசுறதா? சீமா பாட்டிக்கு திராவிட இயக்கம் நாங்க வந்துதான் ரவுக்க போட்டு விட்டோம். யோ உன் கட்சி தலைவருடைய அம்மாவே சும்மா நிக்குதப்பா, அதுக்கு ஒரு ரவுக்கையை போட்டு விட்டு வாப்பா. இங்க பாருங்க, அது ஒரு காலம். நீங்க பேசுனது ஆஹான்னு, இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். அது வார்த்தை ஒவ்வொன்றும் தோட்டா மாதிரி பாய்ங்க. சும்மா அப்படி போயிட்டு கூடாது. என்னை விடுங்க, என் தங்கச்சி என் தம்பிகள்கிட்ட பேசி தப்பிக்க சொல்லுங்க பாப்பா. உங்களை முழுக்க முழுக்க அரசியல் படுத்தப்பட்ட எழுச்சி மிக்க இளைஞர்களின் படம் இது. சும்மா ஏதாவது வாய்க்கு வந்து போயிட்டு அப்படி தெரிய முடியாது. இங்க ஒழுங்கா பாடம் நடத்தணும், கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாடம் ஒழுங்கா நடத்தணும். இல்லாத மாதிரி நீங்க அப்படியே பல்லு படாம கடிக்கிறீங்க மாதிரி நிலவுது போகுது. 100 ரூபா அந்த காசு செல்லா காசு வெளியிட்டதுக்கு என்ன ஆட்டம். இதே ஆளுநரை மாத்தணும் அப்படின்ட்டு அப்புறம் அவர் கையை பிடிச்சா அப்படியே ஒன்னா விருந்து சாப்பிடுறீங்க. ஆளுநர் மாளிகையில இது வேற ஆளுநரா? சலவைக்கு போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்களா? அதே ஆள் தானே. என்ன நீங்க 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 பண்றதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கொடுமை. இங்க பாருங்க நீங்க எழுதி வைங்க. உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்றேன், ஒருவேளை ஐயா சந்திரபாபு நாயுடு, ஐயா நிதிஷ்குமார் இந்த ஆட்சியில இருந்த அப்படி அந்த ஆதரவுல இருந்து விலகுனா தன்னுடைய 22 உறுப்பினரோட உள்ள போய் ஐயா ஆதரவு கொடுப்பாரு. நீங்க இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் உலகின் எல்லா தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறீங்க. குறிப்பா ஈழ தமிழர்களுக்காக உங்களுடைய வலிமையான, நீங்க உலக தமிழர்களுக்கு மட்டும்தான் நாங்க பேசுறோம்னு நீங்க சொல்றதே